அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் கனவே நிஜம் அப்படின்ற நேமில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பைலிங்குவலில் உங்களுக்கு ஜிஎஸ் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். தமிழுக்கான கொஷின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 200 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வு எண் 11, 12. ஸோ வீக் வந்து 6வது வாரத்தில் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் நம்பர் 11, 12க்கு என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கனவே நிஜம் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தெரில அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதல்ல நான் டாபிக் சொல்லிடலாம். தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இந்த ஹெட்டிங் முழுக்க நீங்கள் படிக்க போகிறீங்க. குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அழகு 5, சரிங்களா? ஸோ இந்த ஹெட்டிங் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க, சரிங்களா? அடுத்து தமிழ் முடிஞ்ச பிறகு யூனிட் 5 இந்திய பொருளாதாரத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த தலைப்பிலிருந்து வேலைவாய்ப்பு வறுமை, இந்த தலைப்பு வரலையும், சரிங்களா? ஸோ குரூப் 4 சிலபஸில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டாபிக் போய்க்கோங்க, சரிங்களா? தமிழ் நான் சொல்லிட்டேன். எக்கனாமிக்ஸ் வரும்போது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நிதி பகிர்வு வரலையும் பார்த்துருப்போம். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. ஸோ இது வரலையும் நீங்கள் படிக்க போகிறீங்க, சரிங்களா? தமிழ்லேயும் அதே போல் ஜிஎஸ்லேயும் சேர்ந்து உங்களுக்கு 100 கொஷின் ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் 100 கொஷின் ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம ஏற்கனவே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரலையும் நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? இப்போ ஜனவரியிலேருந்து மார்ச் வரலையும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 25 கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து அளவியல் 2D பரப்பு, இதில் 25 கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸ்டடி பண்ண போகிறீங்க. அதுலேருந்து 25 கேள்விகள் தேர்வுக்கு இருக்கும். ஸோ அந்த டாபிக் என்ன, இந்த கொஷின் பேப்பர் என்ன அப்படின்றதும் இங்கே கொடுத்துருக்கேன். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், சரிங்களா? 2024 10வது மாதம் நடந்த எக்ஸாம், நான் இன்டர்வியூவில் 1. அதே போல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் 2024 8வது மாதம் நடந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர். இதில் தமிழ் ஜிஎஸ் இருக்கும், இதுலேயும் தமிழ் ஜிஎஸ் இருக்கும். டோட்டலாக 400 கொஷின்ஸ் இங்கே படிக்க போகிறீங்க. அதுலேருந்து 50 கேள்விகள் இருக்க போகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இதுலேருந்து 100 கேள்விகள் உங்களுக்கு தேர்வுக்கு இருக்க போகுது. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 11வது தேர்வு, 12வது தேர்வு. ஸோ 2 தேர்வுக்கான டாபிக் என்னென்ன அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? டெஸ்ட்டு என்றைக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னிலேருந்து படிக்க போகிறீங்க. ஆல்ரெடி பேட்ச்சில் வந்து நான் மார்னிங்கே அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன், இந்த பிளான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் ஆப்லேயே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. 28ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரையும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு டெஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிடுவேன். அன்றைக்கே நீங்கள் எழுதி முடிக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அடுத்த 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வரலையும் நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ 5ஆம் தேதிக்குள்ளே எழுதி முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 3ஆம் தேதி ஈவினிங் நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 4ஆம் தேதி நான் அடுத்த வாரத்துக்கான பிளான் கொடுத்துருவேன். டெஸ்ட்டு 13, 14க்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி இதே போல் டாபிக் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன், சரிங்களா? நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் இப்போ எழுதணும் சார், இப்போ நான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நான் வந்து டெஸ்ட்டு எழுதுறதுக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கனவே நிஜம் பேட்ச்க்குள்ளே இப்போ டெஸ்ட்டு 11, 12 இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ 10 வரையும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. 10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9, 8மே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வாரமும் நீங்கள் டைம் எடுத்து எழுதுங்க அப்படின்ட்டு. பட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே நான் எழுதணும், இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு கோர்ஸ் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸில் 150 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்க முடியும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் நான் அசைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த கோர்ஸுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்க முடியும், உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதிக்க முடியும். பட் ஃப்ரீ பேட்சுக்கு நான் கொடுக்கக்கூடியது கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக நான் அசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? அதனால் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எழுதுங்க. எப்போவுமே இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக அந்த டேட், நான் சொல்லக்கூடிய டேட்டில் அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் நான் இன்னும் 2 நாள் டைமும் கொடுக்குறேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? ஏன்னா கேட்கக்கூடியவங்க திரும்ப எழுதட்டும், இல்லை எழுதி பார்க்கட்டும், மார்க் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன்.
பட் நான் ஃபஸ்ட்டு நான் விருப்பப்படுற டைமில் இதுக்கு சார் எனக்கு இன்னும் டைம் அதிகமாக தேவைப்படுது, படிக்கக்கூடிய டாபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கனவே நிஜம் அப்படின்னு இன்னொரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸில் 150 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்க முடியும். அதை பற்றி நான் ஆல்ரெடியே வீடியோ கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக், ஆட்சியில் சில டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம், அதே போல் இந்திய பொருளாதாரத்தில் சில டாபிக் முடிச்சிருக்கோம், வரலாறுலேயும் சில டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம், அதே போல் யூனிட் 6லேயும் சில டாபிக் முடிச்சிருக்கோம், மேக்ஸ்லேயும் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 6 டாபிக் பக்கம் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இலக்கணம் முடிச்சிட்டோம், சொல் அகராதி முடிச்சிட்டோம், அதே போல் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய அலகு 3ல் இருக்கக்கூடிய எழுதும் திறன் முடிச்சிட்டோம், கலை சொற்கள் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இந்த வாரத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னா 5 தலைப்புகள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய தமிழ் டாபிக்ஸும் அதே போல் ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே அடுத்தடுத்த தேர்வுகளில் பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரீ பேட்ச் தான் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அலட்சியமாக எடுத்துக்கிட்டு எழுதாமல் இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஜிஎஸ்க்கான கொஷின்ஸ், இப்போ எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸோ இல்லை யூனிட் 6 கொஷின்ஸோ ஹிஸ்ட்ரி கொஷின்ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் டெஸ்ட் வந்து ப்ராப்பராக எழுத முடியும். மேக்ஸ்க்கான கொஷின்ஸும் உங்களுக்கு பைலிங்குவலில் தான் இருக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக படிக்கிறாங்க, டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள எழுதிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 6 வாரத்தை நம்ம முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரத்துலையும் 200 கொஷின்ஸ் ப்ராப்பராக எழுதிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பெய்ட் டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ் இல்லை புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த டாபிக் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டெஸ்ட் சம்மந்தமாக டாபிக் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு ஆப்லேயும் இருக்கும் ப்ளஸ் யூடியூப்லேயும் நான் அந்த டாபிக் எல்லாமே தனித்தனி ஒவ்வொரு வாரத்துக்கும் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா. தேங்க்யூ.